வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுறீங்க, அதுக்கான ரிப்ளை என்னால் உடனே பண்ண முடியாமல் போகுது. அப்படியே நான் அதை வீடியோவாக பண்ணாலும் அது உங்களுக்கு நீங்கள் கவனிக்க முடியாமல் போயிடுது. இதுக்கான ரீசன் என்னென்னா, நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அதே மாதிரி அந்த பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நான் போட்ட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்காது. நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும்போது நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணாலும் சீக்கிரமாக அந்த லிஸ்ட்டில் காமிக்காதுங்க. அதனால மறக்காமல் நம்ம சேனலை இனிமேட்டு இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. அதாவது கமெண்ட் ரிப்ளே 73 தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒருத்தர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நேற்று நைட்டு என்னோடய ட்ரீமில் கேஸ் சிலிண்டர் வெடிக்க போகுது. அதில் இருந்து என்னோடய மம்மி என்னை கூட்டிகிட்டு வராங்க. அதுக்குள்ளே கேஸ் சிலிண்டர் வெடிச்சிருச்சு. எனக்கு மட்டும் என்னோட ரைட் லெக்கில் அடிபட்டு பிளட் வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நல்ல கனவா கெட்ட கனவான்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு எச்சரிக்கை தரக்கூடிய கனவுங்க. என்ன எச்சரிக்கை தரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கனவு கண்டது அம்மாவா பொண்ணாங்கிறது எனக்கு தெரியல. இப்போ பொண்ணாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அம்மாவோ இல்லை பெரியவங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னாங்க அப்படின்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நடந்துக்கணுங்க. அதுக்கு நீங்கள் மதிப்பு மரியாதை கொடுக்கணும். அதே மாதிரி ஒருவேளை நீங்கள் கனவு கண்டது அம்மாவாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பொண்ணுடைய நடவடிக்கை, உங்களுடைய பிள்ளைகளுடைய நடவடிக்கையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு மற்றவங்க யாரும் அறிவுரை சொன்னாங்க அப்படின்னா அதை பற்றி சிந்தித்து நீங்கள் அதை செய்யலாமா வேணாமான்னு யோசித்து அதுக்கப்புறம் முடிவெடுத்துக்குங்க. உங்களுக்கு இது நிறைய நல்ல விஷயங்களை பண்ணும் அப்படிங்கிறதுடைய எச்சரிக்கைக்கான எந்த செயல்களை நீங்கள் செஞ்சாலும் சரி, யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி, இல்லை பணம் கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் கவனமாக இருங்க.